ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு 360 தமிழ். தெலுங்குல வெளியான ஒரு கிரைம் த்ரில்லர் படத்தை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். தமிழ்ல இன்ஸ்பெக்டர் அபிமன்யு அப்படின்ற பேர்ல இது வெளியே இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க முழு படத்தையும் பாருங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் கடைசியில வரும். கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே நம்ம ஹீரோக்கு பயங்கரமா அடிபட்டிருக்கிறத காட்டுறாங்க. இப்ப அவசர அவசரமா இவர் ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள கொண்டு போயிட்டு இருக்காங்க. என்ன ஆச்சு அப்படின்றது நமக்கு டீடைலா தெரியல. இப்ப ஆபரேஷன்லாம் நடக்கிற மாதிரியும் நமக்கு காட்டுறாங்க. இங்கதான் இன்ஸ்பெக்டர் அபிமன்யுன்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. நம்ம ஹீரோ ஒரு அனாதை ஆசிரமத்துல தான் வளர ஆரம்பிச்சிருப்பாரு. ஒரு பொண்ணு இவருக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பொண்ணு கூட தான் எப்பவுமே விளையாடுவாரு. ஆனா அந்த பொண்ணை தத்து எடுத்து கூட்டு போயிடுறாங்க. இவரும் சோகமா பை சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. அந்த பொண்ணை இவரை பார்க்கறதுக்காக அடிக்கடி இந்த இடத்துக்கு வராங்க. வந்த பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா, ஒன்னையும் கூப்பிட்டுக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த நாள் நீயும் அந்த இடத்துக்கு வந்துருவ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டு இவர் சந்தோஷப்படுறாரு. அந்த பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா, தத்தெடுத்தவங்க கூட ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்காங்க. இப்ப இந்த ஆசிரமத்தை சேர்ந்த ஒரு லேடியும் இவர் அந்த இடத்துல விடுறதுக்காக வராங்க. அப்பன்னு பார்த்தா அவங்க நின்னுட்டு இருக்கும் போது அந்த இடம் வெடிச்சு சதறிடுது. இவர் கண்ணு முன்னாடியே இவரோட ஃப்ரெண்ட் இறந்து போயிடுறாங்க. இதை நினைச்சு ஹீரோவும் ரொம்ப கோவமா இருக்காரு. இப்ப சாப்பிடு அப்படின்ற மாதிரி இங்க இருக்க டீச்சர்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு யார் காரணம் அப்படின்னு கேக்குறாரு. டெரரிஸ்ட் தான் காரணம் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. சோ டெரரிஸ்ட் ஏதாவது பண்ணணும், அதுக்கு நான் என்ன பண்ணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. போலீஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆகுறேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோ போலீஸ் ட்ரைனிங்ல சூப்பரா கலக்கிற மாதிரி காட்டுறாங்க. இதெல்லாம் ஒரு சாங் மாதிரி தான் நமக்கு காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் எக்ஸாம்ல நல்ல மார்க்க ஸ்கோர் பண்ணிடுறாரு. இப்ப சீனியர் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு கிராமத்துல இவருக்கு போஸ்டிங் போட்டிருக்காரு. என்ன சார் கிராமத்துல போஸ்டிங் போட்டிருக்கீங்க? ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாட்ல சேரணும் தான் என்னோட ஆசை, உங்களுக்கும் தெரியும்ல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஒரு சில மாசம் இந்த இடத்துல சர்வீஸ் பாரு, நான் சீக்கிரமா மேல் இடத்துல பேசுறேன்னு சொல்றாரு. தேங்க்யூ சார் அப்படின்ற மாதிரி இவரை இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஒரு கிராமத்துல தானே போஸ்டிங் இருக்கு, அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. சுதந்திர தினத்துக்கான ஏற்பாடு தான் இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு. வந்த ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, இங்க என்னென்ன பிரச்சனை எல்லாம் நடக்குது அப்படின்றத கேக்குறாரு. இங்க இருக்கிற பிரசிடென்ட்டும் அவரோட ஆட்களும் தான் நிறைய பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பிரசிடென்ட் ஆட்கள் இருக்காங்க பாத்தீங்களா, வயசு பொண்ணுங்களை அடிக்கடி போட்டுக்கு கூட்டு போய் தப்பாலாம் நடந்திருப்பாங்க. அந்த மாதிரி ரீசெண்டா ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடந்திருப்பாங்க. அந்த பொண்ணோட அப்பாவும் இன்ஸ்பெக்டரை வச்சு மூவ் பண்ணிருப்பாரு. ஆனா அந்த பிரசிடென்ட் என்ன பண்ணிருப்பாருன்னா, இன்ஸ்பெக்டரே இங்க இருந்து மாற வச்சிருப்பாரு. இதெல்லாம் கேட்டு முடிக்கிற ஹீரோ என்ன சொல்றாருன்னா, நமக்கு சுதந்திரம் நைட்டு 12 மணிக்கு கிடைச்சது, நைட்டு 12 மணிக்கு அந்த பிரசிடென்ட் இங்க வரணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி சார் சொல்லிடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப பிரசிடென்ட்டும் நைட்டு நேரம் வந்துடுறாரு. இந்த நேரம் என்ன வர வச்சிட்டானா அப்படின்ற மாதிரிலாம் கோவமா பேசிட்டு இருக்காரு. ஹீரோ எதிர வந்தோன்னா ஹீரோ கிட்ட நார்மலா பேசுறாரு. இப்ப கொடி ஏத்துற நேரம் வந்துருது. ஹீரோ பிரசிடென்ட்ட கூப்பிடாம வயசான ஒரு கான்ஸ்டபிளை வச்சு கொடியை ஏத்துறாரு. இதெல்லாம் அவரும் கவனிச்சிட்டு இருக்காருல, பயங்கரமா ஹீரோ மேல கோவப்படுறாரு. சமயம் வரட்டும் இவனை கவனிச்சுக்கிறேன்னு கிளம்புறாரு. ஹீரோவா இந்த கிராமத்துல இருக்க எல்லார பத்தியும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அப்பதான் இந்த கிராமத்துல ஒரு ஆசிரமம் இருக்கிறது தெரிய வருது. அந்த ஆசிரமத்தை போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. இப்ப அந்த ஆசிரமத்துக்கு வராரு. அங்க நிறைய பசங்க படிக்கிறதுலாம் இவருக்கு தெரிய வருது. அந்த இடத்தோட ஹெட்டா அர்ஜுன் அப்படின்ற ஒருத்தர் தான் இருப்பாரு. ஹீரோவும் அவர்கிட்ட புதுசா வந்திருக்க இன்ஸ்பெக்டர் அப்படின்ற மாதிரி அறிமுகம் ஆகுறாரு. நான் கூட ஒரு அனாதை தான், உங்களுக்கு எந்த ஹெல்ப் தேவைப்பட்டாலும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏற்கனவே நிறைய பேர் இந்த ஆசிரமத்துக்காக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க, அதை மீறியெல்லாம் எனக்கு ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்பதான் அர்ஜுன் கிட்ட ஒரு பொண்ணு வந்து பேசிட்டு போறாங்க. அந்த பொண்ணை பார்த்தோன்னே ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சிருது. அவங்கள பொறுத்த வரைக்கும் டீச்சரா இருப்பாங்க. இவரும் பக்கத்துல போய் அவங்க கிட்ட ஃப்ளர்ட் பண்ற மாதிரி பேசுறாரு. இதெல்லாம் ஹீரோனுக்கு பக்கத்துல இருக்க ஃப்ரெண்டுக்கு தெளிவா புரிஞ்சிருது. வா கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி வேகமா இங்க இருந்து ஹீரோனை கூட்டு போயிடுறாங்க. ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்கிட்டாங்க பாத்தீங்களா, அவங்களெல்லாம் இவர் வர சொல்லியிருப்பாரு. வந்தவங்க நாங்களாம் பிரசிடென்ட்டோட ஆளுங்க அப்படின்ற மாதிரி தெனாவட்டா பேசுறாங்க. கோவப்பட்ட ஹீரோவா அவங்கள போட்டு அடிக்கிறாரு. இவனுங்களை அந்த ஆசிரமத்துக்கு கூட்டு போனா என்ன அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப அந்த இடத்துக்கு வந்து அர்ஜுன் கிட்ட பேசிடுறாரு. அர்ஜுன் ஹீரோயின் கிட்ட தான் இந்த பொறுப்பை ஒப்படைக்கிறாரு. இப்ப இவர் ஹீரோயினுக்கு பின்னாடி ஹீரோயினை பார்த்த மாதிரியே வந்துட்டு இருக்காரு. இதெல்லாம் ஹீரோயின் ஃப்ரெண்டு கவனிச்சிடுறாங்க. நீங்க என்ன ஆசிரமத்திலேயே சுத்திட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோவை பார்த்து கேக்குறாங்க. ஹீரோவா இந்த 3 பேரை சேர்க்கறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த ரவுடிங்களை அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. படிக்காததுனால தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க படிக்க வச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயினும் ஏத்துக்கிறாங்க. இந்த 3 பேர் இருக்காங்க பாத்தீங்களா, சொல்லி கொடுக்கறத கவனிக்கவே மாட்டாங்க. ஹீரோயினை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஹீரோயினும் ஒழுங்கா கிளாஸ் கவனிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோ இந்த இடத்துக்கு வராரு. ஹீரோ கிட்ட இதை கம்ப்ளைண்டா சொல்லிடுறாங்க. என்னடா படிக்காம கெலாட்டா பண்றீங்களா அப்படின்ற மாதிரி இவர் கோவப்படுறாரு. இப்ப பெல்ட் வச்சு இவங்க 3 பேரையும் விளாசுறாரு. சாரி தெரியாம பண்ணிட்டோம், நாங்க இதுக்கப்புறம் படிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோயினும் உங்ககிட்ட தனியா பேசணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரூம்குள்ள கூட்டு போயிடுறாங்க. என்ன பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி வெளிய இருந்து ஃப்ரெண்டு கவனிச்சிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயினும் பக்கத்துல வாங்கன்னு கூப்பிடுறாங்க. இவரும் சிரிச்சுக்கிட்டே பக்கத்துல வராரு. அவங்க போன் எடுத்து சில போட்டோவெல்லாம் காட்டுறாங்க. இவங்கெல்லாம் என் பின்னாடி சுத்துனாங்க, நான் யாரையும் கண்டுக்கவே இல்ல, அதனால என்னோட பின்னாடி சுத்தி தேவையில்லாம உங்க டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயினும் இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோயின் ஃப்ரெண்டா ஒரு பொண்ணு இருந்தாங்கல்ல, அந்த பொண்ணை போட்டுக்கு கூட்டு வந்து ஆட்கள்லாம் தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணிட்டாங்க. இந்த ஸ்கூல்ல படிக்கிற 3 பேரும் அந்த இடத்துல இருக்காங்க. ஆனா அந்த 3 பேர் முக்கியமா இந்த விஷயத்த பண்ணல, வேற ஒருத்தர் தான் பண்றாரு.
இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது கரெக்டா ஹீரோ இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஹீரோவை பார்த்தோன்னே இந்த 3 பேர் செம்மையா பயந்துடுறாங்க. தெரியாம பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஆனா மீதி இருக்கவன் ஹீரோவை அடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ட்ரை பண்றான். ஆனா ஹீரோ அடிச்சு அவனை லாக் பண்ணிடுறாரு. இப்ப மிரட்டி இங்க இருந்து அனுப்பி விடுறாரு. அதே சமயம் வீட்டுல இருக்கவங்க எல்லாம் ரொம்ப பதட்டமா இருக்காங்க. ஏன்னா அந்த ஃப்ரெண்ட் இன்னும் வீட்டுக்கு வரல. இத பத்தி எல்லாம் ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் இவரும் பைக்ல ஃப்ரெண்ட கூட்டு வந்துடுறாரு. நடந்த விஷயத்த வீட்டுக்கு சொல்ல வேணாம்னு நினைக்கிறாரு. இவங்க பஸ் கிடைக்காம வெயிட் பண்ணாங்க, அதனால தான் கூட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி வீட்டுல இருக்கவங்க கிட்ட சொல்லிடுறாரு. இப்ப மறுநாள் இவரோட வேலையெல்லாம் கவனிச்சிட்டு இருக்காரு. அப்பதான் ஒரு அன்னோன் நம்பர் கால் பண்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஆசிரமத்துல அர்ஜுன் நிறைய தப்பெல்லாம் பண்றாரு, அதை கவனிங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா கான்ஸ்டபிள் என்ன சொல்றாருன்னா, அர்ஜுன் சார் அப்படி பட்டவர் கிடையாது, இந்த பிரசிடென்ட் ஆட்கள் தான் இந்த மாதிரி பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி, பிரசிடென்ட் மேல ஒரு கண்ணை வைங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. அதே சமயம் அந்த சார் மேலயும் கண்ணு வைங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோயின் ஃப்ரெண்ட் இருக்காங்க பாத்தீங்களா, நேத்து நைட்டு உண்மையிலேயே என்ன நடந்தது அப்படின்றத ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க. சரியான நேரத்துக்கு அவர் வந்தாரு, இல்லனா என்ன ஆயிருக்குனே தெரியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது மூலியமா ஹீரோயினுக்கு ஹீரோவா லைட்டா பிடிக்க ஆரம்பிச்சிருது. இப்ப ஹீரோ பார்க்கும்போது இவங்களும் பதிலுக்கு பார்த்து ஸ்மைல் பண்றாங்க. போக போக இவங்க 2 பேருமே லவ் பண்றத ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஹீரோவும் வீட்ல பொண்ணு கேட்டு வந்துடுறாரு. இப்ப பேரண்ட்ஸ் எல்லாருமே ஓகே சொல்லிடுறாங்க. ஆனா வீட்ல இருக்க ஒரு தாத்தா மட்டும் ஏத்துக்க மாட்டாரு. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் அனாதைன்றதுனால என்ன ஜாதினே தெரியாதுல்ல, அதனால கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ஹீரோவும் என்கிட்ட தனியா பேசுறதுக்காக ரூம்க்கு வாங்க அப்படின்ற மாதிரி இந்த தாத்தாவை கூட்டு போயிடுறாரு. கொஞ்ச நேரம் பேசிக்கிறாங்க. வெளியே வந்த தாத்தாவும் எனக்கு கல்யாணத்துக்கு சம்மதம் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஹீரோவும் சைபர் செல்ல சேர்ந்த ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்பதான் அந்த அன்னோன் நம்பர் கிட்ட இருந்து கால் வருது. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கான். இந்த வாட்டி இவரோட போன்லயே வந்திருக்கான். இவரும் பக்கத்துல இருக்க ஃப்ரெண்டு கிட்ட ட்ராக் பண்ண சொல்றாரு. ஃப்ரெண்டை ட்ராக் பண்றதுக்காக ட்ரை பண்றாரு. அந்த நபர் கொஞ்ச நேரம் தானே பேசினாரு, அதனால ஃப்ரெண்டால ட்ராக் பண்ண முடியல. இவர் என்ன பண்றாருன்னா, அந்த கான்ஸ்டபிளுக்கு வேகமா கால் பண்றாரு. அந்த கான்ஸ்டபிள் இப்ப கூட பிரசிடென்ட் தான் மறைஞ்சிருந்து பாத்துட்டு இருக்காரு. பிரசிடென்ட் கால் பண்ணாரா அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. இல்ல சார், பிரசிடென்ட்டும் ஆட்களும் கால் பண்ண மாதிரி தெரியலன்னு சொல்றாரு. இப்ப ஹீரோ என்ன பண்றாருன்னா, நேரடியா அர்ஜுனையே இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாரு. உங்களுக்கு எதிரிங்கன்னு யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேக்குறாரு. அப்படிலாம் யாருமே இல்ல அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இல்ல, நீங்க அந்த ஆசிரமத்துல ஏதோ கிரைம் பண்றதா எனக்கு தகவல் வந்தது, அதனால தான் கேக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு தெரியல சார் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. சரி, நீங்க கிளம்பி போலாம் அப்படின்ற மாதிரி இவரும் அனுப்பி விட்டுறாரு. அர்ஜுன் இந்த இடத்துக்கு வந்தது டிஜிபிக்கு தெரிஞ்சிருது போல. எதுக்காக அவரை ஸ்டேஷனுக்கு வர வச்ச, முதல்ல அனுப்பு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆல்ரெடி அனுப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி இவரும் காலை கட் பண்றாரு. என்ன உடனே டிஜிபி கால் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் கிட்ட கேக்குறாரு. சார், அவங்க 2 பேருமே கிளாஸ்மேட் சார், அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஓஹோ அப்படின்ற மாதிரி இவரும் தெரிஞ்சு வச்சுக்கிறாரு. இப்ப ஹீரோவோட கல்யாணம் வரப்போது இல்ல, ஹீரோவும் அர்ஜுனை வீட்டுல வந்து பாக்குறாரு. கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்துடணும் அப்படின்ற மாதிரி பத்திரிக்கை எல்லாம் வச்சிடுறாரு. இப்ப ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சிருது. இப்ப ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல 2 பேருமே இருக்காங்க. இவரும் ரொமான்ஸ் பண்றதுக்காக வராது. ஹீரோயின் என்ன கேக்குறாங்கன்னா, எப்படி தாத்தாவை சம்மதிக்க வச்சீங்கன்னு கேக்குறாங்க. தாத்தாவோட கையில ஒரு தழும்பு இருக்கும். இவர் லவ் பண்ண பொண்ணை இழுத்துட்டு போலான்னு பாப்பாரு. பொண்ணோட சொந்தக்காரங்க தான் கையில வெட்டி இருப்பாங்க. இவங்க 2 பேருமே சேர்ந்திருக்க மாட்டாங்க. அதை பத்தி ஹீரோவும் புட்டு புட்டு வச்சிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு கிட்ட பேசுறீங்களா அப்படின்ற மாதிரி இவர் வீடியோ கால்ல அந்த லேடி கிட்ட பேச வைக்கிறாரு. அந்த லேடி நம்மளால தான் சேர முடியல, இவங்களையாவது சேர விடுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. சரின்ற மாதிரி ஏத்திருப்பாரு. அதுக்கப்புறம் தான் வெளியே வந்து அந்த மாதிரி சொல்லியிருப்பாரு. ஹீரோவோட கல்யாண வாழ்க்கை நல்லபடியா போறதை நமக்கு காட்டுறாங்க. இப்பதான் திரும்பி அந்த நபர் கிட்ட இருந்து கால் வருது. நான் இவ்வளவு இன்ஃபர்மேஷன் கொடுத்தும் விசாரிக்காம இருக்கியே, உன்னை என்ன சொல்றது அப்படின்ற மாதிரிலாம் அவன் பேசுறான். நீ யாருன்னு கேக்குறாரு. அதுக்குள்ள எதிர பேசுறவன் காலை கட் பண்ணிடுறான். ஹீரோக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, டிஜிபியை பொறுத்த வரைக்கும் பெங்காலிக்காரரா இருப்பாரு. அவருக்கும் இவருக்கும் எப்படி லிங்கா இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இதை செக் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி அர்ஜுனோட வீட்டுக்குள்ள பூந்துடுறாரு. இப்ப சர்டிபிகேட் எல்லாம் தேடி பார்த்துட்டு இருக்காரு. அர்ஜுன் சவுண்ட் கேட்டு இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. யாரோ ஒருத்தன் வேலை இல்லாம கால் பண்ணதுக்கு என் வீட்டுக்குள்ள நுழைவீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. சார், அவன் கால் பண்ணதுனால நான் நுழையல. டிஜிபியை பொறுத்த வரைக்கும் பெங்காலி, நீங்களும் அவரும் எப்படி கிளாஸ்மேட்டா இருக்க முடியும், அதுதான் எனக்கு டவுட் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவ்வளவுதானா, நானும் அவரும் கொல்கட்டால ஒன்னாதான் படிச்சோம் அப்படின்ற மாதிரி இவர் சர்டிபிகேட்டை காட்டுறாரு. ஹீரோவும் அந்த சர்டிபிகேட் எல்லாம் பார்த்துடுறாரு. சாரி சார், தேவையில்லாம உங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாரு. ஹீரோ போனதுக்கு அப்புறம் அர்ஜுனோட முகம் லைட்டா மாற ஆரம்பிக்குது. அர்ஜுன் இவ்வளவு நேரம் கன்னை வச்சிருப்பாரு. இப்பதான் அந்த கன்னை வெளியே எடுக்கிறாரு. திரும்பி லாக்கர்ல வைக்கிறதுக்காக போயிட்டு இருக்காரு. இப்ப பார்த்தா ஒரு இடத்துல இருந்து சவுண்ட் கேக்குது. திரும்பி பார்த்தா அந்த இடத்துல ஹீரோ தான் உட்காந்துட்டு இருக்காரு. என்ன சார் பண்றது, போலீஸ்ல அவ்வளவு சீக்கிரம் எதையுமே என்னால ஏத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவர் ஷூட் பண்றதுக்குள்ள வேகமா பக்கத்துல வந்து அவர் அட்டாக் பண்றாரு. இப்பதான் அவர் மறைச்சு வச்சிருக்க பாஸ்போர்ட் எல்லாம் கீழே விழுது. அதே மாதிரி அவர் கண்ணை வச்சு அவரை லாக் பண்ணிடுறாரு. இந்த விஷயத்த உடனே சீனியர் கிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி கால் பண்ணி சீனியர் கிட்ட சொல்லிடுறாரு. இப்ப அசிஸ்டன்ட் சப்போர்ட்டோட இவரும் அர்ஜுனை கூட்டு வந்துட்டு இருக்காரு. இப்பதான் நிறைய கார் சுத்து போட்டது. எல்லாருமே மாஸ்க் போட்டிருக்காங்க. இஷ்டத்துக்கு இவங்களை ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவும் அசிஸ்டன்ட்டும் தப்பிக்கணும்ன்றதுக்காக மேல இருந்து தண்ணியில குதிச்சிடுறாங்க. வந்த ஆட்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அர்ஜுன் அங்க இருந்து கூட்டு போயிடுறாங்க. இப்ப மறுநாள் சீனியர் இருக்காரு பாத்தீங்களா, மீடியா ஆட்கள் கிட்ட பேசுறாரு. இவங்களுக்கு 7 பாஸ்போர்ட் கிடைச்சிருக்கும். எல்லாமே டெரரிஸ்டோட பாஸ்போர்ட்டா இருக்கும். விசாரணை போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பிரஸ் மீட்டை முடிச்ச ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, ஒரு பில்டிங் குள்ள திருட்டுத்தனமா எகிரி குதிக்கிறாரு. அது ஒரு பாலடைஞ்ச பில்டிங் மாதிரி தான் இருக்கு. அங்கதான் அர்ஜுன் இருக்காரு. சோ அர்ஜுனை பிளான் பண்ணி இவரை தான் தூக்கி இருப்பாரு.
அர்ஜுனை கேட்டு உடனே டிஜிபி கால் பண்ணார்ல, அதனால முறைப்படி அரெஸ்ட் பண்ண இவர் ஈஸியா வெளியே வந்துருவாருன்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிருப்பாரு. ஒழுங்குமுறை இதே விஷயத்த சொல்லு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. எதையும் நான் சொல்ல மாட்டேன், முடிஞ்சா கண்டுபிடிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள உன்னை பத்தி மொத்தமா கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்றாரு. இப்ப அர்ஜுனை பத்தி எல்லா நியூஸ் பேப்பர்லயும் வந்துருது. அதே மாதிரி எல்லா நியூஸ் சேனல்லயும் அர்ஜுனை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இப்பதான் வசீம் பாய்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவரும் ஒரு மீட்டிங்ல பெரிய அட்டாக் பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் ஆட்கள் கூட பிளான் போட்டுட்டு இருக்காரு. அப்பதான் இந்த தகவல் இவருக்கும் தெரிய வருது. இது தெரிஞ்சதும் இவங்க எல்லாருமே டென்ஷன் ஆயிடுறாங்க. அர்ஜுனை இவங்க கேங்ல ஒருத்தர் தான் போல. இப்ப இந்த வசீம் இருக்காரு பாத்தீங்களா, அங்க இருக்க ஒரு மினிஸ்டருக்கு கால் பண்றாரு. சீக்கிரமா அந்த அர்ஜுன் எங்க இருந்தாலும் கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப NIA ஆபீசர் பேசிக்கிறத நமக்கு காட்டுறாங்க. நிறைய டெரரிஸ்ட் அட்டாக்லாம் நடந்திருக்கும்ல, அதுல சம்பந்தப்பட்ட 7 பேரோட பாஸ்போர்ட் தான் அந்த இடத்துல இருக்கும். சோ இது நம்ம நினைக்கிறத விட பெரிய விஷயம். அந்த இடத்துக்கு நம்ம ஆபீசர்ல ஒருத்தங்களை அனுப்பணும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. நந்தினி தான் சரிப்பட்டு வருவாங்கன்னு பேசி முடிவு பண்ணிக்கிறாங்க. ஈர என்ன பண்றாருன்னா, ஆசிரமத்துக்கு வந்து இங்க இருக்கவங்க கிட்ட எல்லாம் விசாரணை பண்றாரு. அந்த அர்ஜுன் எங்கெல்லாம் போவாருன்னு கேக்குறாரு. மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு மடத்துக்கு போவாரு அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க. அந்த மடத்துக்கு போய் விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. இப்ப நந்தினியும் ஹீரோவை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. நான் NIA ஆபீசர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் சல்யூட்லாம் அடிக்கிறாரு. அது சரி, நீங்க கூட்டு வரது அதுக்குள்ள எப்படி வெளியே லீக் ஆயிருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. தெரியல மேடம், திடீர்னு அட்டாக் பண்ணிட்டாங்க, நான் தப்பிச்சதே பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. அர்ஜுனை பத்தி இவர் ஆட்கள் கிட்ட விசாரிச்சாரு பாத்தீங்களா, அதை பத்தி சொல்றாரு. எல்லாருமே மடத்தை பத்தி சொன்னாங்கல்ல, அங்கேயும் போய் விசாரணை பண்ணிருப்பாரு. பெருசா இவருக்கு எதுவுமே தெரிய வந்திருக்காது. அதை பத்தி எல்லாம் இவங்க கிட்ட சொல்றாரு. குட் ஜாப் அப்படின்ற மாதிரி இவங்களும் கையை கொடுக்குறாங்க. சரி நீங்க கிளம்புங்க அப்படின்ற மாதிரி இங்க இருந்து ஹீரோவை அனுப்பி விடுறாங்க. ஹீரோ போனதுக்கு அப்புறம் ஆட்களை பார்த்து இவன் மேல ஒரு கண்ணு வைங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்ற மாதிரி ஆட்களும் கேக்குறாங்க. நம்ம எல்லாம் அந்த பெரியவர் எங்க இருக்காருன்னு தேடிட்டு இருக்கோம், இவன் அந்த பெரியவர் யாரும் தேடிட்டு இருக்கான், ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு, அதனால தான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப ஹீரோவும் அர்ஜுனுக்கு தேவையான சாப்பாடெல்லாம் இந்த இடத்துக்கு வாங்கிட்டு வந்துடுறாரு. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா உன்னை பத்தி தேட ஆரம்பிச்சிருக்கேன், நீ பெரிய தில்லாலங்கடியா தான் இருக்க, சீக்கிரமா உன்னை பத்தி முழுசா கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உன்னால முடிஞ்சா கண்டுபிடிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி இவரும் தெனாவட்டா சொல்றாரு. இப்ப பிரசிடென்ட்டும் ஆட்களும் இவர்கிட்ட பேசுறதுக்காக வராங்க. வருஷம் வருஷம் ஒரு கொண்டாட்டம் பண்ணுவோம், அதை பண்ணலாம்ல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. கொண்டாட்டம் தானே, பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிடுறாரு. இப்ப அந்த இடத்துல டான்ஸ் எல்லாம் நடக்குது. ஹீரோவும் அந்த லேடி கூட சேர்ந்த மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. இப்படி டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் போது ரெக்கார்ட் பண்றதை கவனிக்கிறாரு. வருஷம் வருஷம் ரெக்கார்ட் பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரிலாம் விசாரிக்கிறாரு. ஆமான்ற மாதிரி சொல்றாங்க. இவர் போன வருஷம் ஃபுட்டேஜை வாங்கிக்கிறாரு. அந்த ஃபுட்டேஜ்ல அர்ஜுனோட ஆக்டிவிட்டி எல்லாம் செக் பண்ணிட்டாரு. அர்ஜுன் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு பெரியவர் கிட்ட பேப்பர்ல எதையோ தந்து அனுப்புறாரு. என்ன தராரு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த நபரை பத்தி விசாரிக்கிறாங்க. அந்த பெரியவரை பொறுத்த வரைக்கும் ஒரு காம்ப்ளெக்ஸ்ல வாட்ச்மேனா இருப்பாரு. இவங்களும் வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆமா அர்ஜுன் எனக்கு தெரியும், இங்க வரும்போதெல்லாம் சகஜமா பேசுவாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஏதாவது உங்ககிட்ட தந்தாரான்னு கேக்குறாரு. இவரும் இல்லன்னு சொல்றாரு. இல்லையே, ஏதோ தந்திருக்காரு அப்படின்ற மாதிரி இவங்களும் வீடியோவை காட்டுறாங்க. ஓ இதுவா, என் பொண்ணோட மருத்துவ செலவுக்கு காசு கேட்டேன், அததான் தந்தாரு அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. சரி கிளம்புவோம் அப்படின்ற மாதிரி இவங்க கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் 2 கார் வந்து அந்த இடத்துல அவாலா டீலிங்லாம் நடக்கிறதை இவர் கவனிக்கிறாரு. ஹீரோவா அவங்கள பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இறங்கி வராது. ஆனா இங்க இருக்க எல்லா செக்யூரிட்டியும் ஒண்ணா வந்து ஹீரோவை அட்டாக் பண்றாங்க. அப்பதான் இந்த இடம் முழுக்கவே அதுதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்றது ஹீரோக்கு தெரியுது. ஹீரோவும் எல்லாரும் கூடயும் சண்டை போடுறாரு. தப்பிச்சு ஓடுனவங்க இந்த பெரியவரை ஷூட் பண்ணிடுறாங்க. இப்பதான் பெரியவரும் இந்த இடத்துல அவாலா டீலிங்லாம் தொடர்ச்சியா நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது சம்பந்தப்பட்ட விஷயத்தை தான் அர்ஜுன் தந்தாரு அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு. இந்த இடத்த உடனே பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்குள்ள இந்த இடம் வெடிக்கிற மாதிரி அவங்க ஆட்கள் செட் பண்ணிடுறாங்க. இப்ப இவரும் அர்ஜுனை போட்டு இந்த இடத்துல அடிக்கிறாரு. அந்த இடத்துல தான் அவாலா டீலிங்லாம் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. தேவையில்லாம பெரிய இடத்தெல்லாம் நீ தொட்டுட்ட, இதுக்கப்புறம் தான் உனக்கு ஆபத்து அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதையும் நான் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்றாரு. இப்ப ஹீரோவும் அசிஸ்டன்ட்டும் பைக்ல வரும்போது ஆட்களும் சுத்து போடுறாங்க. ஹீரோவும் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வேகமா ஓட ஆரம்பிக்கிறாரு. நீ தப்பிச்சிட்ட, ஆனா உன்னோட ஒய்ஃப் தப்பிக்க மாட்டா அப்படின்ற மாதிரி வசீம் பாய் இருக்காரு பாத்தீங்களா, ஹீரோக்கு நேரடியா கால் பண்ணிடுறாரு. ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, ஒய்ஃபுக்கு கால் பண்றாரு. ஒய்ஃப் போன் எடுக்க மாட்டாங்க. இவரும் திரும்ப திரும்ப ஒய்ஃபுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஒய்ஃப் நடந்து வந்துட்டு இருக்கும் போது ஆட்கள்லாம் பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. அந்த ஆட்கள்லாம் கையில ஆயுதம் வச்சிருக்கிறதை இவங்க கவனிச்சிடுறாங்க. தப்பிக்கணும்ன்ற மாதிரி வேகமா இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆட்களும் துரத்திட்டு வராங்க. ஹீரோனை கான்டாக்ட் பண்ண முடியல, அதனால ஒரு கான்ஸ்டபிள கான்டாக்ட் பண்ணிடுவாரு. அந்த கான்ஸ்டபிளும் கரெக்டா இந்த இடத்துக்கு வந்து இவங்க கூட சண்டை போடுறாரு. நீங்க போங்க மேடம் அப்படின்ற மாதிரி அவங்கள போக வச்சிடுறாரு. அவங்க தப்பிச்சு ஓடிடுறாங்க. ஆனா இவர் இவங்க கிட்ட மாட்டி இறந்து போயிடுறாரு. ஹீரோ வந்து பார்க்கும்போது ஆட்கள்லாம் ஓடிடுறாங்க. நமக்காக இவர் இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி இவரும் பயங்கரமா ஃபீல் பண்றாரு. அர்ஜுனை யாருமே கடத்தலன்றது எங்களுக்கு நல்லா தெரியும், அப்ப நீ தான் ஏதோ பண்ணிருக்கணும், எங்க வச்சிருக்கியோ அர்ஜுனை ரிலீஸ் பண்ணிரு, அப்படி இல்லனா உன் உயிரும் சீக்கிரமா போயிடும் அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டுற மாதிரி பேசுறாரு. இதனால கோவப்பட்ட ஹீரோ இருக்கார்ல, அர்ஜுன் அந்த இடத்துக்கு வந்து ஷூட் பண்ணிடலாம்னு நினைக்கிறாரு. அப்பதான் அந்த இடத்துல நந்தினியும் ஆட்களும் இருக்காங்க. நந்தினி இவர் மேலயும் சந்தேகப்படுறாங்க. நீயும் இந்த டீம்ல ஒருத்தன் தானே, ஒழுங்கா சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் இவர்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. இவர் என்ன பண்றாருன்னா வேகமா அந்த வசீம் பாய்க்கு கால் பண்ணிடுறாரு.
அவன் எங்க இருக்கான்னு கேட்டல, இங்கதான் இருக்கான், முஞ்சே ஏதாவது பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப எதுக்கு இடத்த சொன்ன அப்படின்ற மாதிரி நந்தினி கோவப்படுறாங்க. இப்ப பாருங்க வேடிக்கையே அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இப்ப கொஞ்ச நேரத்துல ஆட்கள் இருக்காங்க பாத்தீங்களா, மொத்தமா இந்த இடத்துக்கு வந்து இவங்களை அட்டாக் பண்றாங்க. இதுதான் ஹீரோக்கும் வேணும். இப்ப ஹீரோ இந்த இடத்த புகையா மாத்திடுறாரு. வந்த ஆட்களும் நந்தினி கேங்கும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த கேப்ல இவர் என்ன பண்றாருன்னா அர்ஜுன் அங்க இருந்து கூட்டு போயிடணும்னு நினைக்கிறாரு. இப்ப புகைலாம் போனதுக்கு அப்புறம் தான் இவர் கூட்டு போனது தெரிய வருது. இவர் வேற ஊருக்கு தான் கூட்டு வந்திருக்காரு. இப்ப ஃப்ரெண்ட்ஸும் இந்த ரிஸ்க் எல்லாம் எடுக்காது அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோனும் இந்த இடத்துக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் பேசிட்டு இருக்கிறத கேட்டுறாங்க. இந்த பிரச்சனை எல்லாம் வேணாம் தான் நானும் முதல்ல நினைச்சேன். ஆனா எனக்காக ஒரு கான்ஸ்டபிள் இறந்தே போயிருக்காரு. அவரோட சாவு வீண் போக கூடாது. இல்ல யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்களோ அவங்க எல்லாம் கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டாங்க. சரின்ற மாதிரி ஹீரோவும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. இந்த நெட்வொர்க் சம்பந்தமா விசாரிக்கணும் அப்படின்றதுக்காக ஹீரோவும் நிறைய பகுதிக்கு வராது. இவர் இந்த பகுதிக்கு வரது ஆட்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருது. ஆட்கள் என்ன பண்றாங்கன்னா இவர் அட்டாக் பண்றதுக்கு எல்லாம் ட்ரை பண்றாங்க. அவங்கள மீறி தான் இந்த விஷயத்தெல்லாம் இவர் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா ஒரு ஸ்டேஜ்ல ஆட்கள் என்ன பண்றாங்கன்னா இவரை சுத்து போட்டு ஒரு இடத்துல லாக் பண்ணிடுறாங்க. எல்லாருமே சேர்ந்த மாதிரி அடிச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த இடத்துக்கு வசீம் பாய் வராது. இப்ப கூட ஒன்னும் கெட்டு போல, அர்ஜுன் எங்க இருக்காருன்றத ஒழுங்கா சொல்லு, உன்னை விட்டுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. என் உயிரே போனாலும் சரி சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. இவனை சாவடிங்க அப்படின்ற மாதிரி இவர் ஆட்கள் கிட்ட சொல்லிடுறாரு. இப்ப ஆட்கள்லாம் சேர்ந்து ஹீரோ கூட சண்டை போடுறாங்க. ஹீரோவும் பதிலுக்கு ஆட்கள் கூட சண்டை போடுறாரு. இந்த சண்டை நடந்துட்டு இருக்கும் போது கரெக்டா நந்தினியும் டீமும் வந்துடுறாங்க. ஹீரோ அந்த இடத்துல இருந்து காப்பாத்திடுறாங்க. இருந்தாலும் ஹீரோக்கு ஏகப்பட்ட காயம் பட்டிருக்கும். இதனால தான் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருப்பாங்க. இததான் படத்தோட ஸ்டார்டிங்லயே நமக்கு காமிச்சிருப்பாங்க. நந்தினிக்கு இந்த வேலை குத்த ஆபீசரே இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நந்தினியும் இது நம்ம நினைக்கிறத விட பெரிய விஷயம், இன்டர்போல் ஆபீசர் எல்லாருமே இந்த இடத்துக்கு வரணும், ஏன்னா நிறைய நாடுகள் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவங்களும் மத்த நாடை சேர்ந்தவங்களுக்கு எல்லாம் இந்த தகவலை பாஸ் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி பிளாக் கேட் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள மொத்தமா இந்த இடத்துல குமிச்சிடுறாங்க, எல்லாரையும் சேஃபா பாத்துக்கணும்ன்றதுக்காக. இப்ப மினிஸ்டர்ஸ் எல்லாம் ஒரு மீட்டிங்காக வராங்க. இந்த நெட்வொர்க் பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்கன்றதை தான் ஹீரோவும் நந்தினியும் சொல்ல போறாங்க. அந்த மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு இவங்களும் வந்துடுறாங்க. இப்ப நடக்க போற மீட்டிங் எல்லாத்தையும் மீடியாக்கள் கவர் பண்ணிட்டு இருக்காங்க. நியூஸ்ல வரதெல்லாம் ஹீரோயின் கவனிக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஹீரோ என்ன சொல்றாருன்னா உலகம் முழுக்க டெரரிஸ்ட் அட்டாக் நடந்துகிட்டே தான் இருக்கு. ஒவ்வொரு அட்டாக்லயும் நிறைய பேர் சம்பந்தப்பட்டிருப்பாங்க. அவங்க எல்லாருமே ஒவ்வொரு பகுதியை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே காசெல்லாம் தேவை. அந்த காசெல்லாம் பிரிச்சு கொடுக்கிற வேலையை தான் இவர் பார்த்துட்டு இருந்திருக்காரு. ஆசிரமன்ற மாதிரி சாதாரணமா ரன் பண்ணிட்டு இந்த வேலையை தான் இவர் கவனிச்சிட்டு இருந்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப பணம் மாத்திரம் எல்லாமே டிஜிட்டலா மாறிடுச்சுல, அவங்களும் டிஜிட்டலா மாறி இருப்பாங்க. பார்க்க சாதாரண கார்டு மாதிரி வச்சிருப்பாங்க. ஆனா அந்த கார்டு இருக்கு பாத்தீங்களா, ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் தான் வேலை செய்யும். இந்த வேலை எல்லாம் செய்யறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்குன்னு தனியா ஒரு அக்கவுண்ட் இருக்கும். அந்த அக்கவுண்ட் மூலமா இவங்களுக்குள்ளேயே காசெல்லாம் மாத்திப்பாங்க. இப்படிதான் நடக்குது அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இல்ல இந்த மினிஸ்டரும் சம்பந்தப்பட்டிருக்காருன்னு சொல்றாரு. அந்த மினிஸ்டர் நானா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. நீங்க தான் அப்படின்ற மாதிரி இவரும் கார்டெல்லாம் வாங்கிடுறாரு. அந்த கார்டை வச்சு எப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத எல்லாருக்கும் புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றாரு. இப்ப இந்த மினிஸ்டரும் குற்றவாளியில, இங்க இருக்க ஆட்களும் மினிஸ்டரை லாக் பண்ணிடுறாங்க. ஹீரோ விசாரிக்கிற மாதிரிலாம் காமிச்சாங்கல்ல, இத பத்தி தான் விசாரிச்சு தெரிஞ்சிருப்பாரு. இது எல்லாம் ஆரம்பிச்சது அந்த சாதாரண ஒரு போன் கால்ல தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆமா, அந்த போன் கால் பண்ணது யாருன்ற மாதிரி கேக்குறாங்க. போன் கால் பண்ணதே அர்ஜுன் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எது குற்றம் பண்ணவரே போன் கால் பண்ணாரா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆமா அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. வாங்க அப்படின்ற மாதிரி அர்ஜுனை கூப்பிடுறாரு. இப்பதான் ஆட்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அர்ஜுன் அந்த இடத்துக்கு கூப்பிட்டு வராங்க. அர்ஜுன் எதுக்காக இதெல்லாம் பண்ணாரு அப்படின்றத சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அர்ஜுனை பொறுத்த வரைக்கும் நல்ல மார்க் வாங்கி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருப்பாரு. இவரோட குருவா சித்தார்த்னு ஒருத்தர் இருப்பாரு. அவரோட ஃபேமிலியே டெரரிஸ்ட் அட்டாக்ல அவர் இழந்திருப்பாரு. இவரும் சித்தார்த்து கிட்ட பேசுறதுக்காக வராரு. இந்த டெரரிஸ்ட மொத்தமா அழிக்கிறதுக்காக ஒரு பிளான் இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த பிளானை பத்தி எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்ப காசெல்லாம் நம்ம சாதாரணமா மாத்திக்கிறோம், போக போக எல்லாமே டிஜிட்டலா மாறிடும். அப்படி டிஜிட்டலா மாறும்போது டெரரிஸ்டுங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு ஏத்த மாதிரி தான் இந்த ஆப்பை கிரியேட் பண்ணிருக்கேன். இதை நான் அதிகாரிங்க கிட்ட சொல்ல போறேன். அவங்களும் தீவிரவாதி மாதிரி நடிப்பாங்க. தீவிரவாதி கூட இருந்தே அவங்கள மொத்தமா அழிச்சிருவாங்க. இதுதான் என்னோட பிளான் அப்படின்ற மாதிரி ஃபுல்லா சொல்லி முடிக்கிறாரு. ஆனா இதை கேட்கிற சித்தார்த் என்ன சொல்றாருன்னா, கவர்மெண்ட்டை நம்ம நம்ப முடியாது. ஏன்னா கவர்மெண்ட்ல இருந்தே சிலர் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த விஷயத்தை நீ தனியாலா பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நான் எப்படி பண்றது அப்படின்ற மாதிரி அர்ஜுனும் தயங்குறாரு. குருவோ உன்கிட்ட எதுவுமே நான் கேட்டது இல்ல, இததான் உன்கிட்ட கேட்கிறேன், ப்ளீஸ் பண்ணுன்னு சொல்றாரு. சரி நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. இவர் இன்னும் ஸ்ட்ராங்கா இதுல இருக்கணும்ன்றதுக்காக சித்தார்த் என்ன பண்ணிருப்பாருன்னா அவரோட உயிரை அவரே போக்கியிருப்பாரு. இவர் வந்து பார்க்கும்போது ஒரு லெட்டர் மட்டும் தான் இருக்கும். அர்ஜுனும் எடுத்து அந்த லெட்டரை படிக்கிறாரு. நீ இந்த விஷயத்த பண்ணணும்ன்றதுக்காக தான் நான் இந்த விஷயத்த பண்ணிருக்கேன். சாமர்த்தியமா நடிச்சு அவங்களோட பொருளாதாரம் மொத்தத்தையும் நீ அழிச்சிரு. அப்பதான் இதுக்கப்புறம் இந்த மாதிரி அட்டாக்லாம் நடக்காது அப்படின்ற மாதிரி தான் எழுதியிருக்காரு. கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி இவரும் அந்த பாடியை பார்த்து சொல்றாரு. இவர் வேணும்ட்டே டெரரிஸ்ட் மாதிரி நடிச்சிருப்பாரு. டெரரிஸ்ட்ங்க கூட பழகி இருப்பாரு. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி அவங்க காசு எல்லாத்தையும் இவரோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்திருப்பாரு. இப்ப போலீஸ் கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிடுறாரு. சோ இப்ப அவங்க சம்பந்தப்பட்ட காசு எல்லாம் போலீஸ் கிட்ட வந்துருது. இத பத்தி இங்க
இங்க இருக்க நந்தினியும் எல்லார்கிட்டயும் சொல்றாங்க. வெளிநாட்டு ஆபீசர்ஸ்க்கும் சொன்னாங்கல்ல, வெளிநாட்டிலயும் காசெல்லாம் கைப்பற்றிடுவாங்க, இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் ஹீரோ தான் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இப்ப எல்லாருமே ஹீரோக்கு கிளாப் தட்டிட்டு இருக்காங்க. ஹீரோனும் டிவி வழியா பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஹீரோ என்ன சொல்றாருன்னா, கண்டிப்பா இதுக்கு நான் காரணம் கிடையாது, இவர் தான் காரணம் அப்படின்ற மாதிரி வேற ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா அந்த டைம் அர்ஜுனுக்கு ஒரு பையன் இருந்திருப்பாரு. அந்த பையன் தான் ஹீரோவா இருப்பாரு. பையனை வச்சு இதை பண்ண முடியாதுல்ல, அதனால பையனை ஆசிரமத்துல விட்டுருப்பாரு. இருந்தாலும் பையனை பத்தி ஒவ்வொரு விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டே தான் இருப்பாரு. பையன் போலீஸ் ஆக ஆசைப்படுறான்றது இவருக்கு தெரிய வந்திருக்கும். இந்த இடத்துக்கு போஸ்டிங் ஏற்பாடு பண்ணி தந்தது இவரா தான் இருப்பாரு. மறைமுகமா இந்த விஷயத்த பண்ணிருப்பாரு. இங்க வந்து ஹீரோ ரொம்ப நேர்மையா செயல்பட்டார்ல, நம்ம பையனை வச்சுதான் இதை பண்ணோம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிருப்பாரு. அன்னோன் நம்பர்ல இருந்து இவர் தான் கால் பண்ணிருப்பாரு. வேணும்ட்டே மாட்டிருப்பாரு. ஒரு டெரரிஸ்ட் மாதிரி பையன் கிட்ட நடிச்சிருப்பாரு. அப்பவும் பையனும் சேர்ந்ததை நினைச்சு இந்த இடத்துல சந்தோஷமா கட்டி பிடிச்சுக்கிறாங்க. அப்படி கட்டி பிடிச்சிட்டு இருக்கும் போதுதான் ஹீரோவா அந்த மினிஸ்டர் ஷூட் பண்ண வரதை இவர் கவனிக்கிறாரு. ஹீரோவை விலக்கிட்டு இவர் அந்த கன் ஷாட்டை வாங்கிக்கிறாரு. இப்ப ஆட்களும் சடனா அந்த மினிஸ்டரை பிடிச்சிடுறாங்க. ஹீரோவோட அப்பாவும் இந்த இடத்துல இறந்து போயிடுறாரு. இதை பார்த்து ஹீரோ பயங்கரமா ஃபீல் பண்றாரு. இதோட இந்த படமும் முடியுது. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.